அம்மா உணவகம்னு அங்கங்கே இது பண்ணுறாங்களே, ஏன் நெடுஞ்சாலைகளில் அரசு உணவகத்தனையே நடத்தக்கூடாது? இவங்க சாலைக்குள்ள இருக்கிற ஹோட்டலில் பஸ் பயணம் நிப்பாட்டுறாங்களா, அந்த உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவுக்காகவே நான் அந்த பஸ் பயணத்தை தவிர்க்கிறது. ஊரில் எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு, ஆனால் அந்த சட்டத்தை அமல்படுத்துறது இல்லை. கர்நாடகா பார்டர் வழி நான் அவ்வளோ உற்சாகமாக இருக்கு, அவ்வளோ தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. கேஆர்எஸ் டேம்லாம் தண்ணி தெளிவாக இருக்குது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஆனால் மேட்டூர் டேம் வர வரலையும் எனக்கு அப்படியே நெஞ்சு பிடிச்சிரும் பொழுது. காரணம் கழிவு தொழிற்சாலையும் அங்கே தான் இருக்குது. பெயிண்ட் தொழிற்சாலை, எத்தனை தொழிற்சாலை எங்கே கலக்குறாங்கன்னா மேட்டூர் டேமில். இப்போ வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் அடைஞ்சதுலேயே எது பெரிய தோல்வி நினைக்கிறீங்க? சினிமாவுக்கு முயற்சி எடுத்துடக்கூடாது. கூப்பிட்டாங்க, வாங்க ஒரு கதை கொடுங்க, எனக்கு 2000 ரூபா கொடுங்க, 3000 கொடுப்பாங்க. இது எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா, இல்லை உங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க? டிஸ்கரேஜ் தான் பண்ணுறேன். ஏன் தேவையாது, மற்ற வேலை பார்க்கலாம், இது வேணாம் தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வந்து எழுத்தாளர் திரு சசி எம் குமார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி ஊர்லேருந்து எப்படி இருந்தது பயணம்? மிகச்சிறப்பாக இருந்தது சார், நல்லா இருந்தது. எதில் வந்தீங்க? இதுதான் பஸ்ஸில் தான் சார் வந்தேன். பஸ்ஸில் வந்தேன். நீங்கள் உங்களோட உபசரிப்பு இருக்குல்ல சார், உங்களோட இதெல்லாம் மிகச்சிறப்பு. அது இருக்கட்டும், பஸ் பயணம் எப்படி இருக்கு இப்போ? பஸ் பயணம் எப்போதுமே மிகச்சிறப்பாக இருக்கும். நான் எப்போதுமே பஸ் பயணத்தை கொஞ்சம் தவிர்ப்பேன். காரணம் என்னென்னா, பஸ் பயணங்களில் சாலைகள் நல்லா இருக்குது. இவங்க சாலைக்குள்ள இருக்கிற ஹோட்டலில் பஸ் பயணம் நிப்பாட்டுறாங்களா, அந்த உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவுக்காகவே நான் அந்த பஸ் பயணத்தை தவிர்க்கிறது. நல்ல இது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஒரு வேலிட் பாயிண்ட். இதை மாற்றலாமே. புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்திருக்காங்க, இப்போ யார் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்னு எனக்கு என்ன பரிச்சயம் ஆகலை. இது அவர் இந்த கருத்தை கொண்டு வந்து மாற்றலாமே. எது தரமான எந்த இடத்துல உணவு கிடைக்கிறதோ, எந்த நியாயமான விலையில் எந்த உணவு கிடைக்குதோ, எது வந்து பப்ளிக் விரும்புகிறாங்களோ அந்த இடத்துல நிறுத்தலாமே. இப்போ அம்மா உணவகம்னு அங்கங்கே இது பண்ணுறாங்களே, ஏன் நெடுஞ்சாலைகளில் அரசு உணவகத்தனையே நடத்தக்கூடாது? நல்ல யோசனை தான் அது. ஏன்னா எத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க. ராத்திரி ஓவர் நைட் ஜேர்னி வரும்போது எங்கேயா ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. அதில் ஒரு நல்ல தரமான இடத்துல நிறுத்தணுன்ற கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை. அதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட்சியில் இருக்கவங்க அதை வந்து உள்வாங்கிக்கொள்ளணும். இப்போ என்னென்னா, இப்போ பஸ் பயணங்களில் பயணிக்கிறது எளிய மனிதர்கள் தான். எங்கள் எளிய மனிதர்கள் தான் பஸ் பயணத்தில் பண்ணிக்கிறாங்க. உண்மைதான். மற்றவங்க எல்லாமே காரில் போங்க, எல்லாமே அங்கே எங்கே வேணாலும் நிறுத்திக்கலாம். எங்கே வேணாலும் இருக்கிற உயர் ரக ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்க, அங்கே உணவு சாப்பிட்றாங்க. அந்த எளிய மனிதர்கள் தான் எப்போதுமே எல்லா அரசாங்கம் வரும்போது பாதிக்கப்படுறது யாராக இருக்காங்கன்னா எளிய மனிதர் தான் இருக்காங்க. உணவு முதற்கொண்டு, இந்த உணவு சங்கிலி முதற்கொண்டு யாருக்கு எதிராக இருக்குன்னா எங்களுக்கு தான் எதிராக, எளிய மனிதருக்காக தான் எளிதாக இருக்குது. நல்ல பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது, நல்ல பாயிண்ட்டு. இதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா இந்த நல்ல ஒரு கஸ்டமர் சாய்ஸ் இடத்துல வந்து பஸ்ஸை நிறுத்தணும். பஸ் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு மொனாப்பலி மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிற இடத்துல நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிற கருத்து ஒரு நியாயமான கருத்து. உங்கள் இது பார்த்தேன், நீங்கள் எழுதியிருக்க புஸ்தகம் திண்ணை இருந்த வீடுன்னு. அதில் ஆர்கேபின்னு ஒரு கேரக்டர் வராரா? ஆமாம் சார். ஆர்கேபின்னா என்ன அர்த்தம்? இல்லை, ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆர்கேபி இனிஷியல் தானே, ஃபுல் ஃபார்ம் என்ன? இல்லை, அவருக்கு என்னென்னா எங்களுக்கே தெரியாது. ஆர்கேபின்றது என்னென்னா, அவர் அப்படிதான் ஆர்கேபின்னா ஆர்கேபியாக தான் இருந்திருக்காரு. இவர் நிஜ மனிதராக அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த போஸ்டர் ஓட்டுற காடி முதற்கொண்டு தஞ்சாவூரில் யார் வந்தாலும், அப்போ அரசியல் பிரமுகர் என்னென்னா வந்தாலும் திளர் திடல்னு ஒன்று இருக்கும், எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும். அதுதான் இன்க்ளூடிங் அப்பாலாம் வந்திருக்காங்க. யார் வந்தாலும் சரி, அன்றைக்கு எம்ஜிஆர் வந்தாலும் சரி, ஜெயலலிதா வந்தாலும், அம்மா வந்தாலும் சரி, கலைஞர் யார் வந்தாலும், கலைஞர் வந்தாலும் சரி, மூப்பனாரையா வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் முதல்ல வந்து யாரை தேடுவாங்கன்னா போஸ்டர் கார்டி தான் தேடுவாங்க. போஸ்டர் கார்டுனா போஸ்டர் ஓட்டுறவர். மிகச்சிறப்பாக அரசியல் போஸ்ட் எங்கே ஓட்டணும், சினிமா போஸ்ட் எங்கே ஓட்டணும் அவருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பார். இன்னும் ஓட்டுறாங்களா? இன்னமும் போஸ்டர் இருக்காங்க. ஃபேஸ்புக் வந்தப்புறம் இன்னும் போஸ்டர் ஓடுது. ஆமாம், அது இன்னமும் இருந்துட்டு இருக்கு. நான் என்னை பொறுத்தவரைக்கும் என் கட்சியில் யாராவது வந்து போஸ்டர் ஓட்டணும்னு சொன்னால் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, மாடு தான் சாப்பிடுது போஸ்டரை, நீ எதுக்கு போஸ்டர் ஓட்டி பணம் வேஸ்ட் பண்ணுறேன்னே சொல்லுவேன். இல்லை, அதுக்கான மனிதர்கள் இன்னமும் இருக்காங்க சார். நீங்கள் போஸ்டர் இன்னமும் அண்ணாந்து பார்த்துட்டு போகிற மனிதர்கள் இன்னமும் குறையும் இல்லை. நீங்கள் ஒரு சமீபத்தில் ஒரு தியேட்டர் ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன சார் கூட்டம் கம்மியாயிடுச்சுன்னா, இல்லை மாநகராட்சியில் முன்னாடி எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஓட்டலாம், இந்த டிஜிட்டல் யுகம் எல்லாத்தையும் பரவலாக இருக்கான்னா இல்லை, கிராமப்புற மனிதர்கிட்ட ஒரு சில மேம்போக்கான விஷயம் இருக்குது, எல்லா இடத்துலையும் பரவலை. நீங்கள் நகரங்களையும் எல்லா இடத்துலையும் பரவலை. அவங்க போஸ்ட்டை பார்த்து வருவாங்க. இப்போ பரவலாக வந்து போஸ்டர் எங்கே ஒட்டக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் இது இருந்திருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் தானே. போஸ்டர் எல்லா இடத்துலையும் ஒட்டுறது வந்து என்ன அதுதான். ஆனால் நம்ம நாகரிகம் வளர வளர இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ்டு அர்பன் சொசைட்டி ஆக கண்ட இடத்துல போஸ்டர் ஒட்டுறது. ஆனால் அதுக்குன்னு ஒரு ஒதுக்கலாம். இப்போ என்னென்னா, அதுக்குன்னு போஸ்டர் ஒட்டுவதற்கான
ஒரு இடமா ஒதுக்கி பில் போர்டு தான் வைக்கலாம். நீங்க பாட்டுல எல்லாரும் வீடு எலக்ட்ரிக் கம்பம், ஆமா. அதுக்கப்புறம் வந்து இபி பாக்ஸ், அப்புறம் குப்பை தொட்டியில எல்லாம் ஒட்டுறதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதை நீங்க பாத்தீங்கன்னாவே பல இடத்துக்கு போகும்போது வெறும் இந்த போஸ்டரை பெருசு பெருசா ஒட்டி ஒட்டி அங்க வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் டிஃபேஸ் பண்றாங்க. அதை எப்படி ஏத்துக்கிறது? இல்லை, அதை வந்து முறைப்படுத்தலாம் சார். அது அரசாங்கத்துக்கும் வருமானத்துக்கு ஒரு அரசு போஸ்ட் ஓட்டத்துக்கான ஒரு இடம். அது வந்து நிறைய வெளிநாட்டுகளில் ஆஸ்திரேலியாவில் நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா, நார்வே, 2-3 நாடுகளில் இங்கே தான் போஸ்ட் எல்லாமே ஒரு வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. அது அரசாங்கத்து இங்கே என்னன்னா எல்லாமே வரைமுறைப்படுத்தலை. அது ஒரு காரணம் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஊர்ல எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு, ஆனா அந்த சட்டத்தை அமல்படுத்துறது இல்லை. ரோட்ல தெருநாய் இருக்கக்கூடாதுன்னு தான் சட்டம் இருக்கு. அதுக்கு வந்து இந்தந்த இடத்துல தான் சாப்பாடு போடணும் சட்டம் இருக்கு, அதுக்கெல்லாம் இது செய்யணும் சட்டம் இருக்கு. ஆனால் அமல்படுத்துறதுக்கு யார் இருக்கு? இல்லை, அது மக்கள்கிட்டையும் வேணும் சார். நாங்கள் சமீபத்தில் கூருக்கு பயணம் பண்ணோம். எங்க போனீங்க? கூர்க்குல இருந்து காவேரி உற்பத்தி பண்ற இடங்கள், தலைக்காவேரிக்கு போனீங்களா? தலைக்காவேரி போகணும்னு சொல்லிட்டு இந்த நடந்த தி ஜானகிராமன் சிட்டி எழுதிய நடந்தாங்கன்னா காவேரி நிலங்கள்னால காவேரியோட உற்பத்தி ஆகிற தாய் நிலத்தை போய் இருக்கிற இடத்தை போய் பார்க்கணும், அந்த கருவை போய் பார்க்கணுன்றதுக்காக பயணம் பண்ணோம். கூருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஆனால் எனக்கு நிறைய தொடர்பு உண்டு. அங்கே இருக்கிற ஒரு சிவிக் சென்ஸ் வந்து நான் ஒத்துக்கிறேன், மற்ற ஊரில் கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா அசுத்தம் ரொம்ப இருக்காது. அங்கே வந்து சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொடூரமான வறுமை இல்லாத மாவட்டமாக தான் நான் கூர்க்கை பார்க்குறேன். ஏன்னா யார் யாருக்கு வேலை வேணுமோ அங்கெல்லாம் வேலை கிடைக்கும். கூர்க்கில் வந்து ஒரு வேலை செய்யணும்னு விரும்புகிறவங்க யாருக்கும் வேலை கிடைக்காம போகாது. ஒரு தோட்டத்தில் போய் வேலை செய்ய ஏதாவது பண்ணாட்டியும் தோட்டத்தில் போய் காஃபி பறிக்கிறதுக்காக வேலை கிடைச்சிடும். அதனால அங்கே வந்து ஆள் குறைவு தான் தவிர யாருமே வந்து வறுமையில் இருக்கிறது கிடையாது. அதனால அது வந்து ஒரு ஒரு ரசிக்க வேண்டிய ஒரு மாவட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் அது ஒரு தனி மாநிலமாக இருந்தது. 1965 தான் அது கர்நாடகா வந்து சேர்ந்துச்சு. இப்பயும் கூட அந்த மக்கள் வந்து தனி மாநிலம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கர்நாடகாவில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து என்னன்னா அங்கே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அங்கே வந்து நீரை அவ்வளோ சுகாதாரமாகவும் கடவுளாக பேணிக்கிறாங்க. நான் வந்து அந்த பயணங்களில் வரும்போது அவங்க கல்யாணத்தில் கூட காவேரி பூஜை பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அது நடக்குது. அது வரலையும் வந்துட்டு இருக்கு. நான் வந்து என்னன்னா அந்த நடந்தாய்வழி காவேரி வரலையும் வரும்போது வரலையுமே நான் அவ்வளோ உற்சாகம் வந்தேன்னா கர்நாடகா பார்டர் வரையும் நான் அவ்வளோ உற்சாகமாக வந்தேன். அவ்வளோ தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. கேஆர்எஸ் டேம்லாம் தண்ணி தெளிவாக இருக்குது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஆனால் மேட்டூர் டேம் வர வரலையும் எனக்கு அப்படியே நெஞ்சு வெடிச்சிரும் பொழுது. காரணம் அத்தனை கழிவு தொழிற்சாலையும் அங்கே தான் இருக்குது. பெயிண்ட் தொழிற்சாலை, எத்தனை தொழிற்சாலை எங்கே கலக்குறாங்கன்னா மேட்டூர் டேமில். நம்ம ஊரில் நீங்கள் வந்து என்வாயர்மெண்ட்டை முன்னிறுத்தி ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பித்தா அது எடுபடுமா? மற்ற ஊர்லெலாம் க்ரீன் பார்ட்டியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இங்கே இந்த சுற்றுச்சூழலை மையமாக வைத்து ஒரு க்ரீன் பார்ட்டி பொலிட்டிக்கல் கரன்சி இருக்கா தமிழ்நாட்டில்? இல்லை, வேணும் சார், அவசியம். இல்லை, கட்சி வேணுன்றது இருக்கலாம். அப்படி பண்ணால் அந்த கட்சிக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் அந்த கட்சிக்கு ஆதரவு கிடைக்கும். இல்லை, நிச்சயம் இதை மக்கள்கிட்ட முன்னெடுத்து மக்கள்கிட்டையும் வந்து என்னென்னா ஒரு இது இருக்குது, இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழலை மையமாக வச்சு ஒரு க்ரீன் பார்ட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் எல்லா ஊர்லேயும் ஒரு க்ரீன் பார்ட்டி இருக்குது. யூகேல ஒரு க்ரீன் பார்ட்டி இருக்குது, ஜெர்மனியில் ஒரு க்ரீன் பார்ட்டி இருக்குது. ரொம்ப சீட்டு ஜெயிக்காட்டியும் ஒரு சில சீட்டு ஜெயிக்கிறாங்க, கவர்மெண்ட்டில் போயிருக்காங்க. சுற்றுச்சூழலை மையமாக வைத்து இந்தியாவில் ஒரு க்ரீன் பார்ட்டி இல்லை தமிழ்நாட்டில் ஒரு க்ரீன் பார்ட்டி ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் அந்த கட்சியால் ஒரு அளவுக்கு வெற்றி அடைய முடியுமா, முடியாதா? இல்லை, வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். ஆனால் மையமான கருத்தே வந்து சுற்றுச்சூழலாக தான். இல்லை, இது கிரீன் பார்ட்டி. ஆமாம், இதை வந்து மக்கள்கிட்டையும் வந்து பெரிய அவேர்னஸ் வந்துகிட்டு இருக்கு. பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டாக ஒன்று, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கவர்ச்சிக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறது. சில கட்சிகள் மொழி உணர்ச்சி இல்லை இன உணர்ச்சியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, இல்லைன்னா பிராந்திய உணர்ச்சியை வச்சு பண்ணுறாங்க. சிலரெல்லாம் கவர்ச்சியை வச்சு நிறைய பேர் வெற்றி அடைகிறாங்க. இந்த உணர்ச்சி கவர்ச்சி இருக்கிற சூழலில் நீங்கள் ஒரு என்வாயர்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல், க்ரீன், அந்த மாதிரி இந்த ஈக்காலஜி இதெல்லாத்தையும் முன் வச்சு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தாங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு என்வாயர்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டே ஆரம்பித்தாருன்னு வச்சுங்க, அந்த பார்ட்டிக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ரீதியாக வரவேற்பு இருக்குமா? இல்லை, நிச்சயம். அதுக்கான குறைந்தபட்சம் சார், குறைந்தபட்சம் 12லேருந்து 15லேருந்து அது அதிகரிக்க தான் செய்யும். உதாரணம் வந்து சீமானை வந்து என்னென்னா முதல்ல சுற்றுச்சூழலை தான் கையில் எடுத்தார். மக்கள் வந்து சுற்றுச்சூழலில் சார்ந்து அதன் சார்ந்து இயங்கினார். அந்த அரசியல் மாற்றங்கள்லாம் அவருக்கான அந்த சதவீதம் கம்மியானச்சு. சுற்றுச்சூழல் கையில் எடுக்கிறவர்களையும் அவருக்கான வாக்கு சதவீதம் உயர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. சுற்றுச்சூழலை விட்டு அரசியல் மாறுபாடுகளை போகும்போது தான் அவருக்கான வாக்கு சதவீதம். ஒரு பியூர் கிரீன் பார்ட்டின்னு பார்க்க மாட்டேன். அவருடைய பாலிடிக்ஸ் வந்து ஒரு ஃப்ரிஞ்சு தமிழ் நேஷனலிசம் அல்லது இல்லை, அதுதான் நான் வந்து என்னென்னா மக்கள் வந்து முழுமையான அந்த தான் விலகுனது தான். இங்கே வந்து என்னென்னா சுற்றுச்சூழல் அவசியம் தேவைப்படுது. எல்லா விஷயங்களையும் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறது எளிய மனிதர்கள் தான். இந்த எளிய மனிதர்கள்ட்ட இந்த கருத்தை கொண்டு சேர்க்கும்போது
நிச்சயம் வெற்றி பெறும் தேவை இருக்குன்றதான் நான் கருதுறேன். இதுக்கு உதாரணம் வந்து என்னன்னா, நீங்களே இன்றும் வரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம்ம சார்ந்த மரம் என்ன? நீங்கள் கேரளாலையும் சரி, கர்நாடகா, தென்னிந்திய, மகாராஷ்டிரா சில மரங்கள்லாம் வெட்டக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே எந்த விதமான இதுவுமே கிடையாது. இந்த நமக்கான மரபு சார்ந்த மரம் ஏன் வந்து உதாரணம் சார் என்னென்னா, நான் சிறு வயசில் எப்போதுமே என்னென்னா, கிராமங்களில் ஒரு கோடை காலத்தில் தண்ணியே இல்லாட்டி போய் வாரியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அந்த வாரி பக்கத்தில் போய் தண்ணி நோண்டினோம்னா தண்ணி இருக்கும், ஊற்று தண்ணி வந்திருக்கும். அந்த ஊற்று பக்கத்தில் என்ன இருக்குன்னா தாழை மரம் இருக்கும் சார். தாழை, அந்த தாழை என்னென்னா மழை காலங்களில் குளிர்காலங்களில் தண்ணியை மேலே அந்த விழுது மூலியமாக எடுத்து வச்சுக்கிட்டு இது கோடை காலங்களில் தண்ணியை கீழே இது பண்ணி விட்ருவோம். அதனால தான் அந்த பார்த்தா அந்த கோடை காலங்களில் தாழை பக்கத்தில் எல்லா உயிரினங்களும் ஒரு அடைக்கலம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் பாம்புகள்லாம் அடையிற சூழல் தான் இருக்கும். தாழை மரம் இருந்தது. இன்றைக்கி தாழை மரமே தமிழ்நாட்டில் இது சொந்த கிராமம். இது மௌனஜிப்பட்டின்னு ஒரு கிராமம். எங்கே இருக்குது? அது தஞ்சாவூர் பக்கத்தில். எவ்வளோ கோடை இல்லையும் என்ன ரூட் இங்கேருந்து போகிறதுக்கு மெட்ராஸில் இருந்ததுக்கு? தஞ்சாவூர் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள், ரூட் சொல்லுங்கள். மெட்ராஸ் தஞ்சாவூர் வழி. தஞ்சாவூர் தங்கியது சென்னை, செங்கல்பட்டு, பன்ருட்டி, கும்பகோணம், பாபநாசம், சுந்தர பெருமாள் கோவில், தஞ்சாவூர் பக்கத்துலேயே தான் வாங்குறாங்க. அது ஒரே பஸ். அங்கேருந்து நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து ஒரு எங்கே எத்தனை பஸ் மாறி வரணும்? இல்லை, ஒரே பஸ், ஒரே பேருந்து தான். ஒரே பேருந்து. அந்த ஒரே பேருந்து உங்கள் ஊர் கிராமத்து வரைக்கும் போயிடுது? கிராமம் வரல இல்லை. நான் கிராமன்றது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர். எப்படி போவீங்க அங்கேருந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாப்லேருந்து? அங்கேருந்து இருசக்கர வாகனம். அதெல்லாம் போய்டும். அது என்ன ரூட்? அது தஞ்சாவூர்லேருந்து போகிறது? தஞ்சாவூர்லேருந்து வல்லம் வழியாக போகணும். வல்லம் வழியிலேருந்து நடுப்புற கட் ஆகணும். மருத்துவக் கல்லூரி இருக்கும். எவ்வளோ மாறி இருக்கு உங்கள் கிராமம் நீங்கள் பிறந்ததுல? இன்னும் அங்கே தான் வசிக்கிறீங்களா? இல்லை, இப்போ நான் நகரத்துக்கு வந்துட்டேன். அதான் எல்லாருமே நகரத்துக்கு இல்லை. காரணம் என்னன்னா, நான் பார்த்த கிராமம் அல்ல. நகரத்தை ஒட்டிய கிராமங்கள் வந்து முன்னாடி கிராமமாக இருந்தது. நான் கோடைகளில் வந்து வசிப்பதற்கு அவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா கூட குளத்தில் போய் குளிப்பேன். ஆறு இருக்கும், இல்லாட்டி ஆறு தண்ணி வற்றி போனால் கூட குளம் இருக்கும். குளம் வந்து எவ்வளோ போனாலும் தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஜில்லுன்னு இருக்கும். அது அசுத்தம் இல்லையா? போய் மக்கள் போய் வந்து குளத்தில் இல்லை, கிடையாது சார். எல்லாம் அசுத்தம் இல்லை, கிடையாது. நீங்கள் இப்போ தான் அசுத்தம் பண்ணுது. அன்னைக்கு குளம்லாம் எல்லாமே நீங்கள் மணலும் மண் சேரும் வந்து அத்தனை அசுத்தையும் உள்வாங்கியிருக்கும். அப்போ அங்கே டெஃபிகேட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? என்ன சார்? மலம் கழிச்சாங்கன்னா என்ன ஆகுது? இல்லை, அதெல்லாம் குளத்தில் அப்படியெல்லாம் கிடையாது சார். நீங்கள் என்னென்னா, நல்ல தண்ணீர் குளம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் குளிப்பதற்குன்னு ஒரு குளம் இருக்கும், துணி துவைக்கணும், 3 குளம் எல்லா குளங்களையும் இருக்கும். நீங்கள் வந்து கோவில் இருக்கும், கோவில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். அந்த கோவிலேருந்து அந்த குளத்தில் யாரும் வந்து குளிப்பலாம், மற்ற இதில் அசுத்தம் பண்ணவே மாட்டாங்க. அது மக்கள்கிட்ட ஒரு அறம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படி இருக்கா? இப்போ தான் வந்து அத்தனையும் பொதுப்பணித்துறை எடுத்துக்கிட்டு மீன் குத்தகை எடுத்து அத்தனை குளங்களையும் பன்றி எருவு, கோழி கழிவுகள், மீன் கழிவுகளை கொண்டாந்து கொட்டி அத்தனையும் வந்து மீன் ஊரில் பிளாஸ்டிக் இல்லாத குளம் இருக்கா? அது மாறி போயிடுச்சு சார் எல்லாருமே. இன்னும் முன்பு என்னென்னா, கிராம பகுதியில் எல்லாம் அந்த அதே குளத்தில் குளிப்போம், அதே குளத்தில் எல்லா வேலையும் போவோம். அதே குளத்தில் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தேத்தாமரம்னு இருக்கும், தேத்தாங்கொட்டை. எல்லா கிராமங்களும் தேத்தாங்கொட்டையை போட்டு தேத்தி தண்ணி அழுக்கல் எவ்வளோ தான் இருந்தாலும் வாட்டர் அவ்வளோ மிகச்சிறந்த வாட்டர் பியூரிஃபை தேத்தாங்கொட்டை தான். அது எப்படி பியூரிஃபை பண்ணாது? அது உறிஞ்சி இல்லை, தேத்தாங்கொட்டையை போட்டு தேர்த்துவாங்க. போட்டு 4-5 அப்படியே சுற்றணும்னா இது சுற்றும்போது அது தண்ணி பியூரிஃபை ஆகிடும், அந்த அழுக்கெல்லாம் கீழே தங்கிடும். அதை யாரும் பயன்படுத்துறதே இல்லை அந்த மாதிரி வாட்டர் பியூரிஃபை. இன்றைக்கி தேத்தா மரமே இல்லையே. உங்கள் புஸ்தகம் நீ எழுதின கதை திண்ணை இருந்த வீடு 1,00,000 காப்பி விற்றுருக்கு. இதுவே எனக்கே ஒரு ஆச்சரியம் அளிச்சிது. இந்த காலத்தில் இன்னும் புஸ்தகம் படிக்கிறாங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட இந்த அப்பப்போ இந்த புக் ஃபேருக்கெலாம் போவேன். இப்போ எங்கள் மாவட்டத்தில் இருக்க புக் ஃபேரை நான் போய் இனாகிரேட்லாம் பண்ணுவேன். அங்கே போய் நான் கேட்பேன், என்ன புக்கு விற்கிது அதிகமானு கேட்பேன். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எழுதுகிற கைட் புக் தான் அதிகமாக விற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக சிறுகதையெல்லாம் ரொம்ப விற்கிறதில்ல. இந்த சூழலை நீங்கள் வந்து 1,00,000 காப்பி விற்றுருக்குன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 1,00,000 பேரும் அவங்க படித்து இன்னும் ஒருத்தர்கிட்ட கொடுத்தனால 2,00,000 பேர் படிச்சிருப்பாங்க. இல்லை, அதுக்கு காரணம் வந்து சார், அந்த புத்தகத்தை வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐயா வண்ணதாசன், சோதர்மன், எஸ் ராமகிருஷ்ணன், இவங்கெல்லாம் எஸ் ராமகிருஷ்ணன் பிளாக்ல எழுதினார். இவங்கெல்லாம் எழுதின பிறகு படித்தது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் இது பரவலாக எஸ் ராமகிருஷ்ணன் பிளாக்ல எழுதின பிறகு ஒரு முன்னாள் பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு முன்னாள் ஆகிட்டார். அவர் வந்து ஒரு 45,000 பிரதியை வாங்கினார். அவர் வீட்டு திருமண நிகழ்ச்சிக்காக பெரம்பலூர்லேருந்து வந்து அவர் குன்னம் சட்டமன்ற முன்னாள் தொகுதி சொல்லலாம், அவர் பேரை ஆர்டி ராமச்சந்திரன் புக்கு வாங்குறவங்க பேரை சொல்றதுல என்ன கூச்சம்? ஆர்டி ராமச்சந்திரன் சொல்லிட்டு
குன்னம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். பாராட்டத்தக்க விஷயம். ஆமாம், அவர் வந்து ஒரு 45,000 புத்தகத்தை அவர் எஸ்ராம் அரசனோட தொடர்ச்சியாக வாசகர் போல இருக்கு. பிளாக்ல படித்தா 45,000 புத்தகம் ஒரே ஆள் வாங்கிட்டு போகிறாரு திருமண நிகழ்ச்சிக்காக. அவர் படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப அதெல்லாம் ஷார்ட் ஸ்டோரிஸ் வர 3-4 பக்கம் தான் ஒரு புக். ஆமாம், அது நிறைய பேர் சுவாரஸ்யமாக படிச்சிருப்பாங்க. அது காரணம் நான் வேணே சுருக்கினேன் சார். இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ். ஆமாம், அது போயிட்டு இருக்கு. நான் நாவல் படிப்பதற்கான ஆட்கள் இல்லை. இன்னைக்கும் வந்து நான் கொண்டாடுற இந்த பூமணி, நேற்று இறந்து போன பூமணி அஞ்ஞாடி நாவல் வந்து மிகச்சிறந்த நாவல். ஆனால் அது நீண்ட நான் படிக்கலாம், எல்லாரும் படிக்கணும்னா அது இன்னைக்கு அப்படிதான். யாரும் ஒரு நீண்ட உரையை கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. நானே பார்லிமெண்ட்ல டைம் கேட்கும்போது ஸ்பீக்கரை டைம் கேட்பேன். டைம் கிடையாது சொல்லுவார். சார் 1 நிமிஷம் கொடுங்க போதும், இல்லை 2 நிமிஷம் கொடுங்க போதும் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம சொல்ல வேண்டியதை சொல்கிறோம். அதுக்கு மேலே யாருக்கும் கவனம் கிடையாது. அதனால் இனிமேல் எது சொன்னாலுமே வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிவிடணும். அதுக்கு மேலே சொன்னோம்னா கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. நம்ம பேட்டியே 15-20 நிமிஷம் எடுக்கிற பேட்டியை முழுமையாக கேட்குறாங்களான்னு தெரியல. இதையுமே ஷார்ட்ஸ் ரீல்ஸாக போட்டால் தான் நிறைய பேர். ஆமாம், நிறைய ஷார்ட்ஸான உலகம் சார். அது அரசியலும் ஆட்சியுமே ஷார்ட்ஸான. இல்லை நீங்கள் இன்றைக்கி அது வந்து எல்லாருடைய அட்டென்ஷனும் ஸ்பேனை குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சினிமாவை கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கையில் ஃபோன் இல்லாமல் ஒருத்தரால் சினிமா பார்க்க முடியாது. அந்த சினிமா பார்க்கும்போதே அவங்க யாராவது டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபோனை எடுத்துட்டா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு டிப்ரெஷனுக்கே போயிடுவாங்க போல இருக்கு. ஆமாம்மா, அது தலம் நமக்கு சார் 3ஆம் கை சார். அது அவ்வளோதான். இன்றைக்கி என்னென்னா அது மாற்றவே முடியாது. இந்த இதை வந்து இதை தாண்டி இன்னும் போயிட்டு தான் இருக்க முடிஞ்சு அந்தளவுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு குழந்தை அழுதாலே நான் பார்த்துருக்காங்க, அம்மா உடனே கையில் தூக்கி ஃபோனை தான் கொடுக்குறாங்க. ஆமாம், வேறு எந்த இதையும் கொடுக்குறது இல்லை. இந்த குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப குழந்தை அழுதுச்சுன்னா, சின்ன குழந்தை 2 வயசு தான் இருக்கும், அது கையில் தூக்கி ஃபோனை கொடுத்துட்றாங்க. அதனால் இது படிப்பாங்களா அப்படின்றதுக்காக தான் நான் எவ்வளோ சுருக்க முடியுமோ, ரத்தன சுருக்கமாக சுருக்க முடியுமோ அந்த நாவலாக கொண்டு போகலாம் என்று. இப்போ நாவலுக்கான வடிவங்கள் எல்லாமே இருக்குது. தஞ்சாவூர் மனிதர்களோட அவ்வளோ மனிதர்கள் வாழ்ந்த வாழ்வையெல்லாம் இருக்குது. நான் வந்து நீச்சல் தெரிஞ்சவன். நீச்சல் பயிர் ஆறுகள் இருக்கு. முறையாக கற்றுக்கிட்டீங்களா நீச்சல்? ஆமாம், ஆற்றுல தான் தூக்கி போடுவாங்க, அப்படி குளத்துல தூக்கி போடுவாங்க. ஆனால் என் பையனுக்கு நீ இந்தியாவில் 3/4 பேருக்கு நீச்சல் தெரியாது. என் பையனுக்கு நீச்சல் தெரியுமா தெரியல. ஏன்னா எனக்கு என் பையன் அளவுக்கு நல்லா நீஞ்சுவேன். சரி, மகிழ்ச்சி சார். பார்த்தாலே தெரியுதா சார்? இல்லை, ஆனால் நீச்சல் ஒன்று தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட் ஆகும். நீச்சல் லைஃப் ஸ்கில். பல பேருக்கு நீச்சலே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எனக்கு எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது, 90% மக்களுக்கு நீச்சல் தெரியாது. இன்னும் தெரியாது சார். நீங்கள் என்னென்னா சில நாடுகளில் மரம் ஏறுவதற்கு பயிற்சி கொடுக்குறாங்க சார். இன்க்ளூடிங் சீனாவில் 2-3 மாகாணங்களில். ஏன்னா மழை வெள்ளங்கள்னால நான் வந்து சின்ன வயசில் தென்னை மரம் ஏறுவேன், பனை மரம் ஏறுவேன், நுங்கெல்லாம் அந்த கயிறு கட்டிட்டு அந்த மாதிரியா? இல்லை, நார்மலாக கயிறுலாம் தேவையில்லை சார். நார்மலாக ஏறிடுறது தான் எல்லா மரம். ஏற முடியுமா உங்களால்? என்ன சார்? இப்போ ஏற முடியுமா? இப்போ முடியாது. இரண்டாவது என்னென்னா நான் அப்போ மரமெல்லாம் உயரமாக இருந்தது. இப்போ மரம் கிராமங்களில் மரம் இல்லை. என் பசங்களுக்கு மரம் உயரத்தில் ஏறானா அந்த அளவுக்கான மரமும் இல்லை. மரம் சுத்தமாக நான் பார்த்து தான் சொல்கிறேன். சுத்தமாக வாகை மரம்னு ஒன்று இருக்கும் சார். அந்த வாகை மரம்ன்றது சுத்தமாக இல்லை. பூவரசம்னு ஒன்று வர, அவ்வளோ பூவரச மரம் இருக்கும். வாதாமடைக்குன்னு ஒரு வாதாமடைக்கு மருத்துவத்தில் வந்து சங்க இலக்கியத்தில் முதற்கொண்டு அவ்வளோ இருந்தது. நீ வாதாமடைக்கு மரம்ன்ற ஒன்று சுத்தமாக இல்லை. எல்லா மரங்களும் அழிஞ்சு போயிடுச்சு. வந்து என்னென்னா குட்டை மரத்தை நவீனமாக குட்டை மரத்தை கொண்டு வந்து தேக்கு மரங்களை கொண்டாந்து நட்டுட்டு அதனால் எந்த சுற்றுச்சூழலுக்கு எதுவுமே இதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு கிராமங்களில் கழுகு இன்றைக்கு நிறைய இடங்களில் பாம்பு கடினால நிறைய இறக்குறாங்க சார். நான் கழுகு இல்லை. காரணம் வந்து கழுகு ஏன் தெரியுமா சார்? ஏன்னா இந்த பெஸ்டிசைடில் வந்து ஒரு விஷம் கலக்கிறாங்க. அது நான் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு தடவை பேசலாம். அது ஒன்று ஒரு வல்ச்சர் பாப்புலேஷன் வந்து நமக்கு ஏன் குறையுதுனாக்க, நமக்கு வந்து இந்த மாடுகளுக்கு கொடுக்கின்ற கால்நடைக்கு கொடுக்குற சில பெஸ்டிசைடில் ஒரு ஒரு கெமிக்கலை கலக்கிறதுனால இது வந்து இந்த இறந்து போன கால்நடையில் போய் அது வந்து கொத்தி சாப்பிட்றதுனால அதில் வர விஷத்தினால வல்ச்சர் பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே போகலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். செம்போத்து ஒன்று பாம்புகளை உணவு பண்ணும். இரண்டுமே வந்து என்னென்னா குறைந்தபட்சம் 80 அடிக்கு மேலே இருக்கிற மரங்களை தான் கூடு கட்டும். அந்த மாதிரி மரம் இல்லை. இப்போ மரம் கிடையாது. நாம் ஆலமரம் அரச மரம் கிடையாது. நாங்கள் இப்போ கிராமங்களில் போயிடுச்சுன்னா கோடியெல்லாம் அடைக்காத்துன்னா பார்த்துக்குவோம். ஏன்னா அரச மரம் ஆலமரம் வாகை மரத்துலேருந்து வந்துடும். இன்றைக்கி கிராமங்களில் எந்த மரம் கிராமங்கள் இல்லையே, அந்த மரமே இல்லையே. அது கூடு கட்டுக்கு எப்பவுமே கழுகு வந்து 80 அடிக்கு மேலே இருக்கிற மரங்களை தான் கூடு கட்டும். சிறு மரத்தில் கூடு கட்டாது. அது பார்வை அப்படி தான் இருக்கும். எல்லா மரம் உயரமான மரத்தை அரைச்சிட்டா அது வாழ்விடம், அது போயிடுச்சு. அது போன பிறகு பாம்பு. இன்னைக்கு கிராமங்களில் விஷக்கடினால பாம்பு கடினால் இறக்குறவங்க அதிகமாகிட்டு இருக்காங்க சார்.
பாம்பு கடி மட்டும் இல்லை, இங்கே நாய் கடிச்சா நிறைய பேருக்கு ரேபீஸ் வருது. நம்ம நாட்டில் 6 கோடி தெருநாய் இருக்குது. இன்னும் தெருநாய் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த அரசாங்கமும் ஒரு ஆக்கப்பூர்வமாக வரவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிகமாக நாய் கடிப்படுற ஊர் எதுனா இந்தியா தான். ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு நாய் கடிப்படுது. ஆனால் தமிழ்நாட்டிலேயாவது ரேபீஸ் மருந்து இருக்குது. பல ஊர்லலாம் ரேபீஸ் மருந்தே கிடையாது. அது கடிச்சா இறந்து போயிடுறாங்க. ஆனால் அதை வந்து எல்லாரும் பேசுகிறாங்களே ஒழிய ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு இன்னும் வரவே இல்லை. நானும் இதுக்காக நிறைய இடத்துல பேசி பார்த்துட்டேன், பார்லிமெண்ட்டில் பேசி பார்த்துட்டேன், பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போய் பார்த்துட்டேன். எல்லா அரசாங்கமும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஆக்கப்பூர்வமாக அது செய்கிறதே கிடையாது. ஏன் அது வந்து முன்பு இருந்து நாய்களை கொல்வதற்கான ஏன் சார் கொல்லக்கூடாது? ஏன்னா கொல்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்போ இந்த கல்லிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். வந்து இப்போ வந்து ஷெல்டர் தான் கட்டணும். ஷெல்டர் கட்டி வேக்சினேட் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி தெருவில் வந்து ஃப்ரீயாக நாய் ஓடக்கூடாது. நீங்கள் ஒரு ஆர்த்தோபெடிக் வார்டுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா 2 வீலரில் கீழே விழுந்து கை கால் உடஞ்சவன் 3/4 பேர் பார்த்தீங்கன்னா நாய் குறுக்கால் வந்து தான் கீழே விழுந்து. ஆமாம், நாய் தான் காரணம். அதனால் அதை வந்து பண்ணணும்னா ஃபஸ்ட்டுங்க இங்கே நிறைய பேருக்கு வந்து நாய் பிரியர்கள் இருக்காங்க. நான் கூட நாய் பிரியன் தான், வீட்டில் நாய் இருக்குது. ஆனால் இந்த தெருவில் இருக்கிற நாயை அப்படியே இருக்கணும், அது ஒரு கம்யூனிட்டி அசெட் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. நாய் இருக்கட்டும், அதை வந்து வேக்சினேட் பண்ணணும், ஸ்டெரிலைஸ் பண்ணணும், ஷெல்டரில் வச்சுக்கணும். யாராவது நாய் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை வந்து தத்து எடுத்துக்கணுமே தவிர அதை கொண்டு போய் வச்சுக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து தான் இப்போ நிறையா எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு சாமியை கொண்டு வந்து சேர்த்துட்றாங்க. இந்த நாய்க்கு வந்து சாப்பாடு போட்டால் பைரவர் சந்தோஷப்படுவார் சொல்லி நிறைய இடத்துல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே வேற அது பாப்புலேஷன் கூட்டிகிட்டு. இரண்டாவது வந்து இந்த கருத்தடை சாதனம் வந்து அதில் நடக்கிற ஊழல் நாய்கள் பண்ணவே முடியாது. ஒரு நாயை வந்து நீங்கள் இப்போ பிடிச்சிட்டு வந்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணணும்னா 5 நாளைக்கு ஷெல்டரில் வைக்கணும். அந்த மாதிரி ஷெல்டரே கிடையாது. நாய் பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஷெல்டர் கிடையாது, அதுக்கு தேவையான வெட்டினரி பர்சனல் கிடையாது. அதனால் இது வந்து பண்ணணும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே ஒழிய, சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஒரு இது போட்டாங்க, ஒரு ஆர்டர் போட்டாங்க, எல்லா நாயும் பிடிச்சிட்டு போய் நீங்கள் ஷெல்டரில் வைக்கணும். ஆனால் எந்த ஊரில் ஷெல்டர் கட்ட தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இப்போ பார்லிமெண்ட் நிதியில் இது மாதிரி பண்ணலாமா சார்? பார்லிமெண்ட் நிதின்றது பெரிய நிதியே கிடையாதுங்க. ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபா தான் கொடுக்குறாங்க ஒரு எம்பிக்கு. எனக்கு வந்து 15 லட்சம் பேர் இருக்காங்க. நான் கட்டலாம், நான் வந்து ஒரு டாக் ஷெல்டர் கட்டிடலாம். ஆனால் நாயை யார் பிடிக்க போகிறா? பிடிக்கிறதுக்கு எங்கே ஆள் இருக்குது? அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது? அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்க போகிறா? அப்படியே அந்த நாயை பிடிச்சா அந்த ஷெல்டரில் வந்து அந்த நாயை வந்து பராமரிக்கிறதுக்கு எங்கே இருக்குது பட்ஜெட்? அதுக்கப்புறம் அதுக்கு அந்த நாய்க்கு வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும்னா அந்த நாயை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு எங்கே வெட்டினரி டாக்டர் எங்கே இருக்கார்? 5 நாளைக்கு அந்த நாயை வந்து ஒரு வார்டில் வைக்கணும், அதுக்கப்புறம் வெளியே விடணும். அதனால் இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட செயின். இதை சக்ஸஸ் பண்ணுறது நம்ம வந்து ஒரு எம்பி வந்து ஒரு ஷெல்டரை கட்டி கொடுத்துடலாம். நானும் கட்டி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி தான் CSR ஃபண்டில் நிறைய பேர் ஸ்கூலுக்கு டாய்லெட் கட்டி கொடுப்பாங்க. டாய்லெட் கட்டி கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு விழாவாகவே டாய்லெட் ஓப்பன் பண்ணுறதை நடத்துவாங்க. ஆனால் 6 மாதம் கழிச்சு போய் பார்த்தா அந்த டாய்லெட் மூடி இருக்கும். ஏன்னா அந்த டாய்லெட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் டாய்லெட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு சில சமுதாயத்தினர் தான் வருவாங்க, வேறு யாரும் அந்த வேலைக்கு வரதில்லை. அந்த ஆள் கிடைக்கலன்னுவாங்க, அங்கே ரன்னிங் வாட்டர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஊரில் நிறைய தடவை நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம், ஆனால் முழுமையாக அதை செய்கிறது கிடையாது. இல்லை, நீங்கள் இந்த விஷயமே நீங்கள் ஒரு சமுதாயத்தை தாண்டி நீங்கள் நீ கார்ப்பரேட் சிஸ்டமாக கொண்டு வந்தீங்கன்னாவே இந்த எல்லாமே ஒரு முழுக்க டாய்லெட் சுத்தம் பண்ணுறது போகிறது எல்லாமே ஒரு ஃபுல்லாகவே கார்ப்பரேட் ஸ்டைலில் கொண்டு. இப்போ முடிவற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சமூகம் தான் இருந்தது. நீங்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. நீ நவீன இயந்திரங்கள் வந்துருச்சு, நவீன இது வந்துச்சு. அது மாதிரி நீ அதை அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குல்ல. நீங்கள் கார்பரேட்டாக நீங்கள் அதை உருவாக்கணும். அதுக்கு காஸ்ட் நம்ம ஊரில் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம், எதுக்கெல்லாம் செலவு பண்ணலன்றது அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஒரு அரசாங்கம் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுது, ஏன் செலவு பண்ணுது, அதில் ஏதாவது இம்பேக்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு நம்ம செலவே பண்ணக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலைகளே அரசாங்கம் செய்யலை. நானும் இந்த அரசாங்கத்தையோ இருக்க அரசாங்கத்தையோ நான் குறை சொல்ல. சிஸ்டமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ப்ரையாரிட்டி இன் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பாலிக்காக ஒரு மேலோட்டமாக தான் இருக்க முடியும், ஆக்கப்பூர்வமாகவே இருக்காது. அதனால் அது வந்து ஒரு ப்ராப்ளம் இன் தி இந்தியன் கவர்னன்ஸ் மாடல். ஏதாவது தருணத்தில் இது எதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களா, இல்லை உங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்களா? டிஸ்கரேஜ் தான் சார் பண்ணுறேன். ஏன் தேவையாது, மற்ற வேலை பார்க்கலாம், இது வேணாம் தூக்கி போட்டுருங்க. ஏன் இந்த சமூகம் உங்களுக்கு கோபம்? எப்போதுமே இந்த எதாக இருந்தாலும் ஒரு சிறிய சமூகத்தில் இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் கோபப்படுறீங்க? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோபப்பட்டால் தான் நம்ம எழுத்தாளன் ஆக முடியும். உண்மைதான். இல்லாட்டி பண்ண முடியாது. சமூகத்தை உள்வாங்கினா தான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அரசியல் ஏதாவது சமூகத்தை உள்வாங்கி எதை பற்றியாவது கோவப்பட்டால் தான் நல்ல அரசியல்வாதி ஆகும். ஆமாம், மாற்றணும்னு ஒரு எண்ணத்தோட வந்தால் தான் அரசியல்வாதியாக இருக்கணும். ஆமாம் சார். உங்களை மாதிரி ஆட்கள் ஏன்னா இவ்வளோ இது என்னன்னா நான் வியந்த ஒரு மனிதரில் நீங்கள் ஒரு ஆள் சார். இல்லை சார், இந்த என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உரையாடலாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்கள் இப்போ சமீப காலங்க அரசியல் யார்ட்டையும் இந்த உரையாடல் நடத்த முடியுமான்னா எனக்கு நானே கிள்ளி பார்த்துக்கிறேன். முடியாது சார். இன்னைக்கு இந்த சமகால அரசியலில் இப்படியான உரையாடல் இன்றைக்கான சூழலில்
ஒரு சிறிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கூட இந்த இப்படியான எளிய முறையில் உரையாடல் நடத்த முடியுமா, இப்படி எல்லா விஷயங்களும் கேள்வி கேட்க முடியுமான்னா முடியாது. மனைவி உமாராணி என்ன பண்றாங்க? வீட்டில் தான் சார் இருக்காங்க. வீட்டில் தான். உங்க புத்தகத்தில் நல்லா படிப்பாங்களா? படிப்பாங்க, கிரிட்டிக் பண்ணுவாங்களா? நிறைய இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் இந்த கர்ப்பப்பை 3 தடவை சர்ஜரி பண்ணதுலேருந்து அவங்க இன்னொரு குழந்தையாக தான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கொஞ்சம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுருவோம், எழுத்து பணி மற்றதெல்லாம் வேணாம், அந்த முதல்ல வந்து ஊர் சுற்றுற பயணங்கள் இந்த இதெல்லாம் விட்டுருங்க அப்படிம்பாங்க. சரி விட்டுறணும்னு நினைக்கிறது உண்டு. நான் இந்த திரைப்படத்தோட இருந்தேன், திரைப்பட கும்பத்துக்கான ஏதாவது உங்களுடைய கதை ஏதாவது திரைக்கதையா மாதிரி இல்லை இல்லை நான் நிறைய சுவாரஸ்யமா சொல்றீங்களே, உங்க கேரக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு பிரமாதமான படமோ இல்லை, அது சீரியல் எடுக்கலாமே. இங்கே வந்து என்னென்னா மலையாள சினிமானா கொண்டாடுவாங்க கதாசிரியர்களுக்கு. ஆமாம், உண்மைதான். இங்கே வந்து அது ஒரு எப்படின்னு எனக்கும் புரியல. கேரளா பக்கத்துலேயே இருக்கிற ஸ்டேட்டு, அங்கே இருக்கிற ஒரு இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே வந்து என்ன தெரியுமா சார், என்னென்னா ஒரு பாரதி ராஜா பாக்கியராஜ் இருந்தவர்களையும் கூட நான் மகேந்திரன் இருந்தவங்க கூட கதை முக்கியம் தந்தது. இங்கே ஆட்கள் சினிமாவில் ஆட்கள் எல்லாமே சினிமா பார்த்து சினிமா படம் பண்ணணும்னு வர்றாங்க. ஒரு வாழ்க்கையை படம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை. அந்த ஒரு லார்ஜர் தன் லைஃப். ஆமாம், இது சினிமா பார்த்துட்டு அந்த சினிமாலேருந்து இதாகி வந்தேன் அப்படின்னு. இங்கே வாழ்க்கையை ஒரு மோகம் தி ஜானகிராமோட அம்மா வந்தாலும் இன்னைக்கு மிகச்சிறந்த கதைக்கான ஒரு மிகப்பெரிய அம்மா வந்தால் தி ஜானகிராமெல்லாம் இருக்குது. எழுத்தாளர் சோதர்மனோட கதைகள் எல்லாமே படமாக பண்ணலாம். அவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. பூமணியோட அசுரன் வந்து அதை தாண்டி பூமணி நிறைய கதைகளோட இதெல்லாம் பண்ணலாம். எல்லா கதைகளும் நாவல்களும் தமிழ் சூழலில் மலையாளத்தோட அதிகமாக இருக்குது. ஆனால் மலையாளத்தில் கொண்டாடுற அளவுக்கு இங்கே கொண்டாடுறாங்கன்னா இங்கே கிடையாது. அதனால் கூப்பிட்டாங்க, ஒரு வாங்க ஒரு கதை கொடுங்க, எனக்கு 2000 ரூபா கொடுங்க, 3000 கொடும்பாங்க. அவ்வளோதான் கதை. இங்கே தமிழகத்தை இது போல தான், வாங்க 5000 ரூபா கொடுங்க அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு கதையை உருவாக்குவதும் எழுதுவதும் ஒரு நாள் ஒரு. நீங்கள் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் ஒர்க்கெல்லாம்? இல்லை, நீங்கள் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் அப்படி தான் எல்லாரும் படிப்பாங்க. இனிமேல் நீங்கள் வந்து உங்களை ஷார்ட் ஸ்டோரிஸ் தானே, அதை நீங்கள் ஆன்லைனில் பப்ளிஷ். அந்த டெக்னிக்கல் சூழல் தெரியாமல் நீங்கள் எல்லாம் வந்துருச்சே. உங்கள் பசங்களை கேட்டால் சொல்லுவாங்க, தமிழ் செலின்னு கவின் பாரதி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க 2 பேரும்? 10ஆம் தமிழ் செலியன் 10ஆம் வகுப்பு, கவின் பாரதி 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க 8, 10 நினைக்கிறீங்க, அவங்கள கேட்டால் சொல்லிவிடுவாங்க. இல்லை, அவங்க டெக்னிக்கலாகவும் இது பண்ணுறாங்க. என் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து ரீபப்ளிஷ் பண்ணி ஆன்லைனில் போட்டு பாருங்கள். உங்களுடைய ஒரு வாசகர் வட்டமே கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயம் சார். அது அந்த டெக்னிக்கலாகவும் எனக்கு இப்போ நிறையா ஜெயமோகன்லேருந்து எஸ் ராமகிருஷ்ணன்லேருந்து ஆன்லைனில் தான் இது பண்ணுறாங்க. அந்த டெக்னிக்கலுக்கான விஷயங்களை நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைன்லேயும் நிறைய எழுதி. யாராவது இந்த பேட்டியை பார்த்தோன்னே யாராவது கண்டிப்பாக நம்ம ஊரில் யாராவது டெக்னிக்கலாக நல்லா தெரிஞ்சவங்க யாராவது உங்களை நாடி அவங்க வந்து இதை வந்து இது ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு ஆச்சரியப்பட மாட்டேன். நன்றி சார். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் அடைஞ்சதுலேயே எது பெரிய தோல்வின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தோல்வி அடையாதவர் யாருமே கிடையாது. இல்லை, தோல்வின்னா சினிமாவுக்கு முயற்சி எடுத்துருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். எடுத்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கூடாது, கூட பண்ணியிருக்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அந்த வயதில் நான் எடுத்துட்டேன். என்னென்னா திரும்பி பார்த்தோன்னா அது நிறைய இழந்துட்டோனோ அப்படின்ற மாதிரி. ரொம்ப தாமதமான திருமணம், ரொம்ப வாழ்க்கை சூழலில் அந்த வயதுக்கான விஷயங்களை இழந்துட்டோனோ அப்படின்ற. இன்னும் வந்து சினிமாவுக்காமல் இல்லாமல் இருந்தேன். இன்னும் நிறைய எழுதியிருப்பேன். இன்னும் எனக்கான எழுத வேண்டிய மனிதர்கள், எழுத வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்குது. நீங்கள் மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணலாமே, யாரையாவது டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி. நிச்சயம். அதை ஒரு ஆன்லைனில் போட்டால் ஏன் ஒரு வெற்றி வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைனில் எந்த இதுலன்றது உங்கள் உங்கள் புத்தகத்தையும் ஆன்லைனில் போடுங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணி தான் படிக்கணும்னு வச்சுங்க. சிறுகதை தானே, டவுன்லோட் பண்ணி படிப்பாங்க. அதுக்கு ஒரு கட்டணத்தை சொல்லுங்க. நீங்கள் மலையாளத்தில் போடுங்க, லிட்ரரி ஃபெஸ்டிவலுக்கு போங்க, நிறையா இருக்கே. நான் ஒன்றும் ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனால் நிறைய பேர் உங்களை கைட் பண்ணுறது. இல்லை, அதான் அதுக்கான இனிமேல் அடுத்த தளங்களாக வந்துடும். நிச்சயம் வந்து என்னென்னா ஒரு படைப்பாளி எழுத்தாளனுக்கு இந்த டெக்னாலஜிஸ் கைவிட்டுறாது. நிச்சயம் அதுக்கான தளங்களா. இன்ஸ்டாகிராமில் எலெக்ஷனே ஜெயிச்சிடலான்னா ஏன் ஒரு புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்ன? நிச்சயம் சார், நிச்சயம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒருத்தர் கூட இப்போ யாராவது ஒருத்தரோட நான் இப்போ டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த நபரோட டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க? டின்னர் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், அவரோட டின்னர் சாப்பிட பேசலான்னு. ஆமாம். ஏன் இல்லை, அவர் வந்து என்னென்னா இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கார். எஸ்ராம் ஜெயமோகன் முழுக்க இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்காங்க. அவங்க எளிய மனிதர்களோட நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஜெயமோகன் வந்து பார்த்திங்கன்னா அகோரிகளோட படத்துக்கு வந்திருக்கார்.
நானும் வந்து ஒரு காய் வெட்டி கட்டிக்கிட்டு இந்தியா முழுக்க ஒரு பைசா இல்லாமல் இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கேன். பட் அவங்க வந்து என்னன்னா நிறைய என்னை விட பயணம் பண்ணன்னு சொன்னவர் பிரதம மந்திரி கூட ஆயிட்டாரு. ஆமா. பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாது. பிரதமர் நம்ம பயணம் பண்ணா வேற மாதிரி ஆயிடுறோம், அவங்க பிரதம மந்திரி ஆயிடுறாங்க. நமக்கு சூழல் வேற மாதிரி அமைஞ்சிருது. யாருக்கு தெரியும்? அது மாதிரி என்னன்னா எழுத்தாளர் எஸ்டார்ட் ஐயா வந்து என்னன்னா பேசுவதற்கான விஷயங்கள் நிறைய சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கார். காரணம் வந்து அவர் அந்த காலகட்டங்களில் அவர் இளமையை பயணங்கள் மூலியமாகவும் தேடல் மூலியமாகவும் தொலைத்தவர். அவர்கிட்ட நான் வந்து ஒரு நீண்ட ஒரு உணவு இருந்தணும், டின்னர் இருந்தணும். ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரட்டும். இன்னும் நிறையா பப்ளிஷ் பண்ணுங்கள், நிறையா எழுதுங்க. நிச்சயம் சார். இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான மனிதர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. நிச்சயம் சார், நிச்சயம் ரொம்ப சார். நன்றி உங்களை சந்திச்சு. நிச்சயம் உங்களை சந்திச்சதில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். நானும் உங்கள்கிட்ட வந்து இந்த ஏன்னா ஒரு பாராளுமன்றவாதியாக நான் பார்க்காம ஒரு மிகச்சிறந்த ஒரு தோழனாகவும் ஒரு நண்பராகவும் நான் வந்து ரொம்ப சந்தோஷம். வாங்கின இது பண்ணது அந்த இது நிறைய கருத்தில் நான் உள்வாங்கிக்கிட்டேன். மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். நான் ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்கேன். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், கே மேடை. இதோட நோக்கம் என்னென்னா, சாமானியர்களோட உரையாடி அவர்களுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக நடக்கிற நிகழ்வுகள், அவங்களுடைய கருத்துகள், அவங்களுடைய அபிப்பிராயங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு முயற்சி. அந்த கே மேடையில் நீங்கள் யாரையாவது பங்கேற்க வேண்டும் என்று விரும்புனீங்கன்னா அவங்களுடைய பேர், பேக்ரவுண்டை என்னுடைய அலுவலகத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9500191333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இவரை நீங்கள் உங்கள் கே மேடைக்கு அழைத்து நீங்கள் உரையாடலாம். அப்படி நீங்கள் யார் அழைத்தாலும் அவங்களுடைய பேர், அவங்களுடைய தொடர்பு எண், ஏன் அவர்களை அழைக்க வேண்டும் என்ற காரணத்துக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இது உங்களுடைய மேடை. உங்கள் கருத்தை சொல்வதற்காக நான் உருவாக்கின மேடை. உங்களோட உரையாடி உங்கள் கருத்துக்களை வெளிக்கொண்டு வருவதற்காக நான் எடுத்திருக்கோம் சின்ன முயற்சி. நன்றி.